என்னன்னே தெரியும். தீப்பிடித்து எரியும் சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பற்றி பல்வேறு தகவல்களை பதிவு செய்யறதுக்காக நமது செய்தியாளர் அன்சர் ஹலீம் அங்கே இருக்காரு. அன்சர், இப்போ இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும் தீயை அணைக்கிறதுக்கு? ஏன்னா காலையில் 4:30 மணிலேருந்து தற்போது மோர் தென் 10 மணி நேரமா தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அங்க இருக்கும் நிலவரம் என்ன அன்சர் அலி? நிச்சயமாக பிரியா, காலை 4:30 மணிக்கு தொடங்கிய இந்த தீயானது தற்போது வரை கட்டுக்குள் வராமல் தான் இருக்கிறது. 7வது தளம் வரை காலையில் 4:30 மணிக்கு அடித்தளத்தில், அதாவது கீழ்த்தளத்தில் தீயானது தொடர்ந்தது. தற்பொழுது 7வது தளம் வரை பரவி இருக்கிறது. தொடர்ந்து தீ வேகமாக அந்த கட்டிடம் முழுவதுமாக பரவி இருப்பதால் இந்த தீயை அணைப்பதில் சற்று சிக்கல் இருக்கிறது. 4 புறங்களில் இருந்தும் தொடர்ந்து தீ அணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 3 ஸ்கைலைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஏணிகளை கொண்ட 150 அடி வரை செல்லக்கூடிய அந்த ஏணிகளை கொண்ட வாகனங்களும் இருக்கின்றன. அவற்றின் மூலமாகவும் தண்ணீரை பீச்சி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 7 தளங்களை கொண்டிருக்கிறது. தளங்கள் முழுவதும் புகைகளால் நிரம்பி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தீயை அணைப்பது என்பது சற்று சிரமமான காரியமாகவே இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 1 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த கரும்புகையானது வளிமண்டலத்தை சூழ்ந்திருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியானது தீவிரமாக 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்களுடன் நடைபெற்று வருகிறது. 13 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இருக்கிறார்கள். தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட 5 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வாகனங்கள் தொடர்ந்து தீ அணைத்து வருகின்றன. இந்த வாகனங்களுக்கு தேவையான தண்ணீர் டேங்கர் லாரிகள் மூலம் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறு தீயை அணைக்கும் முயற்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் குறைந்தபட்சம் சுமார் 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு இந்த தீயை அணைக்கும் முயற்சியானது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போதைய நிலைமை அவ்வாறு மிகவும் மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரலையில் பார்க்க முடியும், புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. முற்றிலுமாக புகை வெளியேற வாய்ப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து மொத்தமாக பெரும் படலமாக புகை வெளியேறி கொண்டிருக்கிறது. பிரியா, முக்கியமா இந்த கட்டிடம் இடிந்து விழும் அப்படின்ற அபாயம் இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்தது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அங்க இருக்கிற அந்த சென்னை சில்க்ஸ் உரிமையாளர்களோ இல்ல அந்த சென்னை சில்க்ஸோட உயர் அதிகாரிகள் யாரையாவது நீங்க தொடர்பு கொள்ள முடிஞ்சது? அது மட்டும் இல்லாம சென்னை சில்க்ஸ் மட்டும் இல்லாம தங்க மாளிகையும் பக்கத்துலயே இருக்கு, அதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா இந்த தீயை அணைக்கிறதுக்கு ரொம்ப கடினமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதா அங்க இருக்கிற தீயணைப்பு வீரர்கள் யாராவது சொல்றாங்களா? அதை குறித்த தகவல் இருக்கா? நிச்சயமாக பிரியா, இந்த வணிக வளாகத்தை பொறுத்தவரையில், அதாவது சென்னை சில்க்ஸை பொறுத்தவரையில் இடதுபுறமாக, அந்த சென்னை சில்க்ஸின் இடதுபுறமாக அந்த துணிக்கடைகளும் 7 தளங்களில் துணிக்கடைகளும், வலதுபுறமாக கீழ்தளத்தில் வெள்ளி மற்றும் வெள்ளி பொருட்கள் விற்கக்கூடிய நிலையமும், முதல் தளத்தில் தங்க நகைக்கடையும் இருக்கிறது. அதுபோக இந்த கிஃப்ட் ஷாப் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை விற்கக்கூடிய பகுதியும் இருக்கிறது. இதற்கு மேலாக முழுவதுமாக
அனைத்து தளங்களிலும் துணி கடை இருக்கிறது. அதுபோக ஸ்டேஷனரி ஷாப்பிங் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் வகைகளும் இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இதனால் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது சற்று சிரமமான காரியமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் துணி முழுவதுமாக துணி இருப்பதால் அவை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வெளிப்புறத்தில் இருந்து தற்பொழுது தண்ணீர் பீச்சப்பட்டு கொண்டு இருப்பதால் உள்புறமாக மைய பகுதியான அந்த தளத்தின் மைய பகுதிகளில் தீயின் உக்கிரமானது சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதிக அளவிலான வெப்பம் வெளியேறுவதால் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் உருகக்கூடிய நிலையும் இதனால் இந்த கட்டிடம் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இதுபோன்ற பயங்கர தீ விபத்து ஏற்படும் காலங்களில் கட்டிடங்களில் உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பிகள் பலவீனம் அடைந்து விடுவதால் கட்டிடம் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை பொருட்டில் கொண்டே இந்த பகுதி அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து பனகல் பார்க் வரையிலான அந்த பகுதி முழுவதும் அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கட்டிடம் இடிந்து விழுந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே பொதுமக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. மேலும் இங்கு இருக்கும் இந்த சென்னை சில்க்ஸ் உரிமையாளரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோமானால் அவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. தற்பொழுது இந்த பகுதியில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் இருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் இருக்கிறார். வேறு யாரும் இந்த பகுதியில் பார்வையிட வரவில்லை. மற்றபடியாக இந்த தீயணைப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் பல்வேறு படிகளில் முயன்று வருகிறார்கள். பிரியா, அன்சர், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புகை மூட்டத்தினால கண்டிப்பாக வந்து ஃபார் த சேஃபர் சைடு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து மாஸ்க் போடணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. தொடர்ந்து அங்கே இருக்கிற சுற்றி வட்டார பகுதிகளில் ரோட்ஸ் எல்லாமும் பிளாக் பண்ணியிருக்கா. அங்கே வந்து மக்கள் நடமாடுறதுக்கு வந்து அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் பண்ணியிருக்கா. அந்த ஸ்ட்ரீட்லேயே யாரும் வரத்துக்கு அனுமதிக்கப்படலையா? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரோட்லேருந்து எந்தெந்த ரோட்ஸ் வந்து பிளாக் ஆயிருக்கு? ஏன்னா குறைந்து இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா பீக் ஹவர்ஸ் ஈவினிங் டைமில் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போகிற டைம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ரோட்லேருந்து எந்த ரோட்ல வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அன்சர்? பிரியா, தற்பொழுது தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த சரவணா ஸ்டோர் மற்றும் இந்த சென்னை சில்க்ஸ் போன்ற வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த பனகல் பார்க் வரை செல்லக்கூடிய மேம்பாலம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தரை வழியாக செல்லக்கூடிய அந்த சாலைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற வாகனங்கள் அனைத்தும் தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் வழியாக அனுப்பப்படுகின்றன. அதே போல பனகல் பார்க் அருகே துரைசாமி பாலம் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல வாகன நெரிசல் அதிகமாகக்கூடிய அந்த மாலை வேளையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகளுக்காக ஏற்கனவே வாகனங்கள் அந்த பகுதியில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. தற்போது வரை அந்த மேம்பாலம் மற்றும் உஸ்மான் ரோடு ஆகிய சாலைகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்டிட தீ விபத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மாசு மற்றும் புகை மண்டலம் காரணமாக பொதுமக்களும் இந்த பகுதியில் இருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டிருப்போர் மற்றும் இந்த பார்வையிட வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுவாசம் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக முகமூடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகை மண்டலத்தை சமாளிக்கும் வகையில் அந்த முகமூடியானது அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அணிந்து கொண்டுதான் இங்கு இருப்பவர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து புகை அதிக அளவில் வெளியேறி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுவதுமே புகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கண் எரிச்சல், சுவாசிப்பதில் பிரச்சனை என உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் அனைவருமே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியா, அன்சர், முக்கியமாக அதாவது காலையிலேருந்தே வந்து பல லிட்டர்ஸ் வந்து தண்ணிகள் வந்து இதற்காக வந்து செலவழிக்கப்பட்டிருக்கு. இன்னும் எங்கெங்கிறதெல்லாம் தண்ணி வந்து வரவழைக்கப்பட்டு இருக்கு, அதனை பற்றின தகவல் இருக்கா? இன்னும் எத்தனை தீயணைப்பு வீரர்களை வந்து வரவழைச்சிருக்காங்க? இன்னும் வந்து விடுப்பில் போனவங்க எல்லாருமே உடனடியாக வரணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. ஸோ இன்னும் எத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதிக்கு? ஏற்கனவே தேவையான அளவிற்கு தீயணைப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேவைப்படும் பட்சத்தில் மேலும் அதிக அளவிலான தீயணைப்பு வீரர்களை வரவழைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் தேவைக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படும் அளவிற்கான தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து
வாகனங்களின் மூலம் தண்ணீர் வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது முற்றிலுமாக தீ முழுமையாக அணைக்கப்படுமோ அதுவரை தேவைப்படும் அளவிற்கான தண்ணீர் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அவசர தேவைக்காக இங்கு ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல ஜேசிபி இயந்திரங்களும் இடிபாடுகளை அப்புறப்படுத்துவதற்காக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சாலை பகுதியை பார்த்தால் தெரியும், அனைத்து கடைகளும் மூடப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் எல்லா விதமான இடைஞ்சல்களையும் எல்லா விதமான இடர்பாடுகளையும் அகற்றும் வகையில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியா, சார், முக்கியமா டி நகரை பொறுத்த வரைக்கும் எல்லா பில்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இடைவெளி இல்லாம தான் வந்து கட்டப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து இடிஞ்சு விழும் அபாயம் இருக்கிற பட்சத்துல இடிஞ்சு விழுந்த அதற்கான முன் ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? தற்போது வரை இந்த இடைஞ்சலான ஒரு பகுதியாக இது இருப்பதனால் இந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக மேற்கொண்டு இது போன்ற பெரிய வணிக கட்டடங்களில் தேவையான அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவசர நேரத்தில் வெளியேறுவதற்கான படிக்கட்டுகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது சரியான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த சாலைகளில் நடமாடக்கூடிய அனைவருமே அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதால் ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டாலும் கூட சமாளிக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் இருப்பதாக தீயணைப்பு தரப்பிலிருந்தும் மாநகராட்சி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டிடத்தின் முன்பகுதியில் உள்ள கண்ணாடிகள் விழுந்து நொறுங்குவதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கான அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புகை மூட்டம் அதிகமாக இருப்பதனால் இந்த பகுதியில் வாகனங்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாதையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் கூட கண்ணெரிச்சல் உள்ளிட்டவை ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஏனென்றால் புகையின் அளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்காக அனைத்து விதத்திலும் இதனை இந்த பாதுகாப்பாக இந்த தீயை அணைக்கும் முயற்சி மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடர்பாடுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய முயற்சியில் அனைவரும் தயார் நிலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரியா, சார், அதாவது டி நகர் சென்னை சில்க்ஸில் இந்த பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் எல்லாரும் ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த இடத்துல அதாவது சுவாசிக்க முடியாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பல முக்கிய தகவல்களை அங்கிருந்து பதிவு செஞ்சதுக்கு நன்றி அன்சர் அலி.